இப்ப பீகார கடந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்தோம்னா, கடந்த 6, 7 ஆண்டுகளாக பாஜக எதிர்ப்பு மட்டுமே முன்னிலைப்படுத்தி திமுக அது களம் அத நாங்க ஏத்துக்க தயாராவே இல்ல. பாஜக எதிர்ப்பும் ஒரு அங்கம். இங்க வந்து எதிர்ப்புன்றது இல்ல. 2024ல எடப்பாடி பழனிசாமியும் பாஜக எதிர்ப்புன்னு எடுத்தாரு. ஓட்டு போட்டாங்களா? ஓட்டு போட்டாங்களா? என்டிஏ கூட்டணி தவிர இங்க எல்லாருமே பாஜக எதிர்ப்பு தான். ஆனா அதுக்காக எல்லாருக்கும் ஓட்டு போட்டுறாங்களா? அது கிடையாது. ஒரு எதிர்ப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, அத நியாயமா யார் எடுத்து வைக்கிறான்றதும் பார்ப்பாங்க. அது மட்டுமே ஒரு ஃபேக்டரா இருக்காதுன்றேன். இப்போ அதுக்கு உதாரணம் 2024 எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையும் 24ல வரும் பாஜக எதிர்ப்பு வச்சாரு. நாங்களும் வச்சோம். ஆனா எடப்பாடி பின்னாடி போலல்ல. திமுக கூட தானே வந்தாங்க. அப்போ பொலிட்டிக்கல் இதுல வந்து இட் இஸ் நாட் த மெசேஜ், இட் இஸ் ஆல்சோ த மெசஞ்சர்னு. செய்தி மட்டும் இல்ல, அந்த செய்தியை யார் சொல்றாங்க அப்படின்றது. இப்போ ஒரே வாக்குறுதியை 21ல எங்க தலைவர் கொடுத்தாரு 1000 ரூபான்னு. அதை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி 1500ன்னாரு. ஆனா மக்கள் யாரை நம்புனாங்க? தலைவரை நம்புனாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோன்றது இல்ல, யார் சொல்றான்றதும் இருக்கு. இன்னொன்னு, பாஜக எதிர்ப்பை வைத்து மட்டும் நாங்கள் வெற்றி பெறவில்லை. எங்கள் தலைவர் மீது நம்பிக்கை இருந்துச்சு. எங்க இயக்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை தான் நாங்க பாஜக எதிர்ப்பு எடுத்த போது இவங்க சரியா இருப்பாங்க அப்படின்னு மக்கள் வந்து எங்களுக்கு வாக்களிச்சாங்க. ஸோ வெறும் ஒரு ஆன்டி பிஜேபி நரேட்டிவை வச்சுக்கிட்டு மட்டும் அந்த 3 தேர்தல்களை ஜெயிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தோ ஃபேக்ட், இந்த களம் வந்து ஆன்டி பிஜேபி தான் தமிழ்நாடுன்னு இருந்தாலும் அது மட்டுமே திமுகவுடைய வெற்றிக்கு ஒரு காரணம் கிடையாது. தலைவருடைய நன்மதிப்பு, தலைவருடைய நம்பிக்கை, துணை முதலமைச்சருடைய செயல்பாடுகள், இளைஞர்களை வந்து இந்த இயக்கத்தை நோக்கி கொண்டு வந்தது, சுயாட்சியை காப்பாற்றுவது, கூட்டாட்சியை பலப்படுத்துவது, சமூக நீதியை காப்பாற்றுவது, மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவது, மத கலவரங்கள் நடக்காம தடுக்கிறதுன்ற ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஜெயிச்சிருக்கோமே தவிர ஆன்டி பிஜேபி நரேட்டிவ் வச்சுட்டு நம்ம ஜெயிச்சோம்னா எடப்பாடி ட்ரை பண்ணாரு, தோத்து போயிட்டாருல. ஒட்டுமொத்த விமர்சனமும் பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்துருச்சு பாருங்க அப்படின்றதான நரேட்டிவாவும் அதை இருக்கு. நாங்க ஏன் வைக்கிறோம்னா, ஏடிஎம்கே தானே கூட்டணியில இருந்து வெளியே வரப்போ பாஜகனால தான் தோத்தோன்னு ஜெயக்குமார் சொன்னாரு. இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிருப்போம், நம்ம ஆட்சிக்கு வந்திருப்போம்னு சொன்னாரு. இப்ப அவங்களோடய நீங்க ஏன் திரும்ப போய் சேர்றீங்க அப்படின்னு ஒரு ஒரு அரசியல் ரீதியான விமர்சனத்தை வைக்கவே கூடாதா? அந்த விமர்சனம் நியாயம் தானே. அப்படித்தானே அந்த விமர்சனம் வைக்க முடியும். இதை விட்டா நீங்க வந்து பயப்படுறீங்க, பதற்றப்படுறீங்கன்னு ஏதாவது ஒண்ணு உளறிட்டு இருப்பாங்க.